அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் தாங்க இந்தியா முழுக்க ஒரு ஷாக் வேவ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி வீட்டில இருந்து 100 கோடி ரூபா கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நீதிபதி வீட்டில இருந்து 100 கோடி ரூபா பணம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது சம்பந்தமா இந்தியா முழுக்க நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா நீதித்துறை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய ஒரு துறை, நீதிபதிகளை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கிறோம், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா பார்க்கிறோம். ஸோ அவங்க வீட்டில இருந்து 100 கோடி ரூபா பணம் எடுத்த விஷயம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசு பொருளா மாறி இருக்கு. இருக்கக்கூடிய முக்கியமான அட்வொகேட்ஸ் எல்லாம் பேசுறாங்க, ஜட்ஜஸ் எல்லாமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பேசப்பட்டு இருக்கு, என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி இந்த 100 கோடி ரூபா பணம் எப்படி வெளியில சிக்குச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். மார்ச் 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது நடந்தது. ஸோ டெல்லியிலையும் அந்த நீதிபதி அவர்களுடைய வீட்லையும் ஹோலி பண்டிகை அப்படிங்கிறத கொண்டாடி இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, துரதிருஷ்டவசமா அந்த நீதிபதி வீட்டில் அன்னைக்கு கிடையாது. வீட்டில் இருக்கவங்களாம் ஹோலி பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. பட் அவர் ஏதோ வெக்கேஷனலா எங்கேயோ சம்திங் வெளியில போயிருக்காரு. பட் வீட்டில் தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ தீ அப்படிங்கிறது பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு எங்க பணம் இருக்கு என்ன அதெல்லாம் தெரியாது இல்ல. ஏன்னா ஒரு 100 கோடி ரூபா பணத்தை ஒரு நீதிபதி பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா சும்மா ரூம்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க, பாதுகாப்பாக தான் வச்சிருப்பாங்க. தீ விபத்து ஏற்பட்டதுனால வீட்டில் இருக்கவங்க ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. ஸோ ஃபயர் ஸ்டேஷன் தீயெல்லாம் அணைக்க ட்ரை பண்ணுறப்போ இதை மாதிரி ஒரு இடத்த அளவுக்கு அதிகமான பணம், அவங்க 100 கோடி அப்படின்னு என்ன பார்த்த உடனேவா சொல்ல முடியும். ஸோ அளவுக்கு அதிகமான பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது போகுது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. போலீஸ் இந்த என்கொயரிலாம் போகிறப்போ ஸோ கணக்கில் வராத பணம் மட்டும் அந்த வீட்டில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அப்போவே தெரிய வருது. பட் இந்த விஷயம் எல்லாம் எவ்வளவு நாளா வெளியில தெரியாமலே இருந்திருக்கு. நான் நீதிபதினு சொன்னேன்ல, அந்த நீதிபதியோட பேர் யஷ்வந்த் சர்மா. அவர் ஒருவேளை வீட்டில் இருந்திருந்தாரு அப்படின்னா எரிஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எரிஞ்சா கூட பரவாயில்ல, வீடு எரிஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு அமைதியா மேபி இருந்திருக்கலாம். பட் அவர் வீட்டில் இல்லாதனால வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் வீடு பிடிச்சிக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போக ஸோ ஒட்டு மொத்தமா 100 கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணம் அவர் வீட்டில் இருந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. அப்போவே போலீஸுக்கு தெரிய வந்துருச்சு, இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு, இடிக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பட் ஒரு நீதித்துறை தொடர்புடைய ஒரு நீதிபதி வீட்டில் இதை மாதிரி இருக்கே, அதுதான் அதிகாரப்பூர்வ அவருடைய வீடு. ஸோ நிறைய வேற வேற வீடா இருந்தா இது இந்த அளவுக்கு நியூஸ் ஆயிருக்காது. இது என்னுடைய வீடே இல்லை அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவருடைய அதிகாரப்பூர்வ வீடு அப்படிங்கிறது அதுதான். ஸோ அதனால இந்த விஷயம் வெளியில தெரியாம முடிஞ்ச அளவுக்கு உள்ளேயே என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பேச முடியும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்ற கொலீஜியம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை. ஏன்னா நீதித்துறையில இதை மாதிரி நடந்திருக்கு, ஒரு நீதிபதி வீட்டில் இதை மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அது நீதித்துறைக்கு அசிங்கம் இல்லை. ஸோ அதனால கொலீஜியம் ரொம்ப சீக்ரெட்டா, கொலீஜியம்னா வேற எதுவும் கிடையாதுங்க, உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்த ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நீதித்துறையில யாரை நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜா மாற்றணும், யாரை ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா மாற்றணும், யாரை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றது எல்லாமே அந்த கொலீஜியம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த கொலீஜியம் இந்த விஷயத்தை என்ன பண்றது, வெளியில சொல்லாமலும் இருக்க முடியாது, மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும், உள்ளேயும் போட்டு முடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டே இருந்து இப்போ ரொம்ப பெருசா வெடிச்சிருச்சு. கொலீஜியம் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த யஷ்வந்த் சர்மாவை அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாத்திருக்காங்க. ஸோ இந்த அலகாபாத் நீதிமன்றத்தில் தான் இதுக்கு முன்னாடி 2021 வரைக்கும் இந்த யஷ்வந்த் சர்மா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மாறி இருக்காரு. பட் திரும்ப நாங்கள் ஒரு பணிமாற்றம் செய்கிறோம், இடமாற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்காங்க. பட் அலகாபாத் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன குப்பை தொட்டியா, ஏன் எங்களுடைய நீதிமன்றத்துக்கு மாத்துறீங்க, எங்களுடைய ஹைகோர்ட்டுக்கு ஏன் மாத்துறீங்க, அங்க அந்த நீதிமன்றத்துல இருந்து தப்பு பண்றாரு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க என்னத்துக்கு மாத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இல்ல அவரு தப்பே பண்ணல அப்படின்னா அந்த 100 கோடி ரூபாய் அவருதே இல்ல, அத மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் நாளைக்கு பேச வருது அப்படின்னா அப்புறம் என்ன காரணத்துக்காக டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் எங்களுடைய நீதிமன்றத்துக்கு ஏன் பண்றீங்க, எங்க நீதிமன்றம் என்ன குப்பையான்னு கேட்கிறாங்க. அவரு தப்பே பண்ணல அப்படின்னா ஏன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, தப்பு பண்ணலன்னா என்னத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ ஒரு பெரிய குழப்பமா மாறி இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுல அந்த நீதிபதியை
பணி நீக்கமே செய்யணும், இந்த விஷயத்தை வந்து விசாரிச்சு பணி நீக்கமே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த யஷ்வந்த் சர்மா வந்து இன்னும் நீதிமன்றத்துக்கு வரவே கிடையாது, விடுமுறையில தான் இருக்காங்க. ஸோ சுத்தி இருக்கக்கூடிய கொலிஜியம் இல்ல மற்ற சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாமே என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இத மாதிரி சம்பவம் வந்து இப்ப நடக்கலங்க, ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. நீதித்துறையில இந்த மாதிரி இந்த பணம் வாங்குறது, பணம் கொடுக்கறது, பெரிய பெரிய கேஸ்ல பல நூறு கோடிகள் கைமாறுற விஷயம் அப்படிங்கிறது இப்ப புதுசா நடக்கல, ரொம்ப நாளா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபிலே சொல்லியிருக்காரு. அப்படின்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்க, இது வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்கு, பட் இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த தெரிய வந்த விஷயத்தை வச்சு கொலிஜியம் வந்து ஒரு சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாற்றின நீதிபதி வந்து அலகாபாத்துக்கு மாற்றப்படுவாங்களா, என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை மாதிரி ஒரு நீதிபதி, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து மாற்றாங்க அப்படின்னா எதை மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்னா, இன்ஹவுஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது யாருக்குமே வெளியில தெரியாது, உள்ளே வச்சு உள்ளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உள்ளே என்ன நடந்தது அப்படின்னு அவங்களே பேசி அவங்களே முடிச்சிருவாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத. இன்ஹவுஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நாங்கள் பண்ண போறோம் இந்த கேஸ்ல அப்படின்னு கொலிஜியம் சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல இப்படி பண்ணக்கூடாது, இது என்ன நடக்குது, என்ன விசாரணை போகுது, அவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது, எங்க இருந்து வாங்கினாரு, இந்த விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு தெரியணும். நீங்க உள்ளே விசாரிச்சுக்கிட்டு உள்ளே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு எப்படி நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை வரும்? ஒரு நீதிபதி வீட்டுல இப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த விஷயத்த என்ன காரணத்துக்காக வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க, அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா, என்ன தண்டனை, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வெளியில மக்கள்கிட்ட சொன்னாதானே நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு நீங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷன் உள்ளே பேசி முடிச்சு உள்ளே பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி மக்கள் வந்து நீதித்துறையை நம்புவாங்க, மற்ற நீதிபதிகளை நம்புவாங்க, மற்ற வழக்கறிஞர்களை நம்புவாங்க? ஸோ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட இந்த லீகல் சிஸ்டத்துல இது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம்ங்க. ஏன்னா நம்ம நீதிபதியா தான் எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை வச்சு பார்க்கிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய, அதுவும் தலைமை கேபிட்டல், இந்தியாவோட கேபிட்டல்ல இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்ல இருந்த ஒரு நீதிபதி இதை மாதிரி செஞ்சிருக்கிறது, அவங்க வீட்டில் இதை மாதிரி விஷயம் பணம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்குவேவா மாறி இருக்கு. ஸோ எங்கேருந்து எந்த கேஸில் எதில் அப்படிங்கிற விஷயம்லாம் இனிமேல் இன்வெஸ்டிகேஷனில் ஒன்று ஒன்றா கண்டிப்பாக அடுத்தடுத்து தெரிய வரும். கண்டிப்பாக இந்த விஷயத்த மூடி மறைச்சிட முடியாது. ஏதோ 5 கோடி 10 கோடி கிடையாது, 100 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பணம் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததில் அந்த ஹோலி பண்டிகை நெய் அதில் எரிஞ்சு கூட இருந்திருக்கலாம். பட் கைப்பற்றப்பட்டது மட்டும் 100 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப தான் நமக்கு சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது வருது. நிறைய எம்பி, நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து சில கேஸில் மாட்டுவாங்க. ஊழல் ஸ்கேம்னு பார்த்தோம்னா 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக கேள்விப்படுவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ அதை வந்து நம்ம இதை மாதிரி நீதிபதிகள் மாற்றுறது, இதை மாதிரி விஷயங்கள் கூடலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது. ஸோ ஏதோ சம்திங் லீகல் சிஸ்டமாக இருந்தாலும் அதுக்குள்ள தப்பு. எல்லாரும் அங்கே இருக்கக்கூடியவங்க மனிதர்கள் தானே, நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க நீதிபதிகள்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தானே. ஸோ அவங்களுக்கும் எங்கேயாவது தவறு செய்ய அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குதுன்னா தவறு செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதை மாதிரி வாய்ப்புகள் வந்து இங்கே இந்தியாவில் நிறைய இருந்துட்டு இருக்கோம். அதை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம செந்தில் பாலாஜி மாதிரியோ, இல்லை ஜெகத் ரட்சகன் மாதிரியோ, இல்லை லாத்தி மாத்தி மாதிரியோ, இல்லை ஏவா வேலு மாதிரியோ, இல்லை துரைமுருகன் மாதிரியோ எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்பிகள் வந்து தமிழ்நாட்டில் சிக்கியிருக்காங்க. நம்ம அதர் ஸ்டேட் எல்லாம் விட்டுருவோம், எல்லா ஸ்டேட்லையும் தான் இருக்கு. பட் நாம நம்ம ஸ்டேட்ல பேசுவோம். நம்ம ஸ்டேட்ல எவ்வளவு பேர் சிக்கியிருக்காங்க, ஆனால் யாராவது ஜெயிலுக்கு போறாங்களா? செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நபர் மட்டும்தாங்க. நான் அதிகமாக இவ்வளோ நாள் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறதுல அவர் மட்டும்தான் ஒரு 471 நாள் ஜெயிலில் இருந்தாருங்க. அவர் மட்டும்தான் ஸ்கேம் பண்ணாரா டிஎம்கேவில்? சொல்லுங்க. அவர் டிஎம்கேவுக்கு வந்து 4-5 வருஷம் தான் ஆகுது. அவர் ஒரே ஒரு ஆள் தான், அதுவும் பழைய கேஸ், ஏடிஎம்கே பீரியட்ல நடந்த கேஸ், டிஎம்கே போட்ட கேஸ். மற்ற யாருமே டிஎம்கேவில் ஸ்கேமே பண்ணலையா? சொல்லுங்க. ஸோ அப்படி இருந்தும் இவங்க தப்பிக்கிறாங்க. ஜெகத் ரட்சகனுக்குலாம் 25,000 கோடி 30,000 கோடி சொத்து இருக்கு, இலங்கையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காருலாம் அவர் இடி ரைடு போனப்போ பேசப்பட்டது. பட் ஆனால் அவர் வெளியில ஜாலியா ஹாயா தான் சுத்திட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ
இந்த லீகல் சிஸ்டத்துக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது. அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் சம்திங் ஏதோ நடக்குது. எல்லாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. நீதிபதிகளை இப்போவும் நம்ம மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய ஒரு இடத்துல தான் வச்சு பார்க்குறோம். ஏன்னா இந்தியாவோட ஒரு உச்சபட்ச நம்பிக்கை அப்படின்னா நீதிபதிகள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்தியா இன்னும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நீதிமன்றம் தான் காரணம். பட் சில நீதிபதிகள் செய்யக்கூடிய தவறால நமக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் வருது. எல்லா அமைச்சரும் இதை மாதிரி பண்ணிட்டு தான் வெளியில இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா டாஸ்மாக் ஸ்கேம் வந்து பல லட்சம் கோடின்னு சொல்றாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு 1000 கோடியை கொடுக்கறதுக்கு செந்தில் பாலாஜோ இல்ல சபரீசனோ இல்ல உதயநிதியோ இல்ல எம்.கே. ஸ்டாலினோ தயாரா இருக்க மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. 1000 கோடி கொடுத்தா நான் இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு விடுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு நீதிபதியோ யாரோ ஒருத்தவங்க சொன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்களா என்ன? 1000 கோடிங்கிறது ஒரு காசா என்ன? இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்கிறது 1 லட்சம் கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஸோ அதை மாதிரி இவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறப்போ அங்க யாராவது வாங்கினாங்க அப்படின்னா மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நாடா இருக்காது. ஸோ இந்த சிஸ்டத்தை சரி பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல உச்ச நீதிமன்றத்தோட கொலிஜியம் என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டில மக்களுக்கு எதிராக மக்களுக்கு விரோதமா நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.